கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 16 வசனம் 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். கடவுள் நம் கூடவே இருக்கின்ற கடவுள். நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இருந்து நம்மை தாங்கி நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து கொண்டே வருகின்றார். நாம் போகிற எவ்விடத்திலும் கடவுள் நமக்கு துணையாக நிற்கின்றார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. மிக பழமையான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு கர்த்தருடைய தாசன் ஒரு மணற்பாங்கான ஒரு பாலைவனத்தில் அவர் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் அருகிலே பார்க்கின்றார், தன்னோடு கூட இன்னும் ஒருவர் நடப்பதைப் போல அவருடைய பாத சுவடுகள் காணப்படுகின்றது. அப்பொழுது இவர் புரிந்து கொள்ளுகின்றார், ஆண்டவர் என் கூட நடந்து வருகின்றார். இந்த பாலைவனமான இந்த யாரும் இல்லாத இந்த இடத்துல கடவுள் எனக்கு துணையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றார். அப்படி கொஞ்ச தூரம் நடக்க நடக்க இவருடைய சரீரத்தில் களைப்பு வந்து விடுகிறது, சோர்வு வந்து விடுகின்றது. மிக பலவீனம் அடைகிற நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் வருகின்றது, நான் மிக பலத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட இருக்கும் பொழுது கடவுள் என் அருகில் என் கூட என் துணையாக நடந்து வந்ததை நான் பார்க்க முடிந்தது. காரணம், அவருடைய அடிச்சுவடுகள், அந்த தடங்கள் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது கடவுள் என்னோடு கூட நடந்து வருகிறாரா என்று பார்க்கும் பொழுது அந்த பாத சுவடுகள் காணப்படவில்லையா. இவர் நடந்து வருகின்ற அந்த 2 கால்களுடைய அந்த தடங்கள் மாத்திரம் இருந்திருக்கிறது. அப்பொழுது மிகவும் வேதனை அடைந்து கடவுளை நோக்கி கேட்டாராம், ஆண்டவரே, எனக்குள் பலன் இருந்தது, நான் நடக்கும் பொழுது என் கூட நடந்து வந்தீர், இப்பொழுது நான் மிகுந்த சோர்வடைந்திருக்கின்றேன், உதவி செய்ய வேண்டிய இந்த நேரத்தில் நீர் காணவில்லையே, நீர் என் கூட வந்திருப்பீரானால் உம்முடைய பாதத்தினுடைய அந்த தடங்கள் இருந்திருக்கும் அல்லவா, இப்பொழுது நான் நடப்பது மாத்திரம் தானே இருக்கிறது என்று கேட்டாராம். அப்பொழுது கடவுள் சொன்னார், இல்லையப்பா, உனக்குள் பலன் இருந்து நீ உற்சாகத்தோடு நடந்து வந்தாய், அப்பொழுது உன் கூட நான் நடந்து வந்தேன். நீ சோர்ந்து இப்பொழுது உனக்குள்ளாக பலன் இல்லாமல் மிகவும் கவலையோடு கூட அல்லது சோர்வோடு கூட நீ காணப்படுகிற இந்த நேரத்தில் நான் உன்னை என் கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கின்றேன். நீ பார்க்கின்ற இந்த 2 கால் தடங்கள் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. நான் உன்னை என் கரங்களினாலே ஏந்தி செல்லுகின்றேன் என்று குறிப்பிட்டாராம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்ம பலர் இதை கேட்டிருப்போம். மிக பழைய ஒரு உதாரணமாக சொல்ல கேட்டிருக்கின்றோம். நாம் கடவுள் என் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் மிக அவசியம். கடவுள் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று. ஆனால் அதே நேரத்தில் நான் அதை விசுவாசிக்கிறேனா அல்லது எனக்கு அது தெரியுமா? ஆம், எந்த சூழ்நிலையிலும் என் கூட கடவுள் இருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொள்ளுகிறேனா என்பது மிக அவசியமான ஒரு காரியம். இதை தாவீது அறிந்து வைத்திருந்தார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால், வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதிற்கு தெரியும், என் ஆண்டவர்
நான் ஆராதிக்கிற கடவுள், நான் வழிபடுகின்ற ஆண்டவர், என்னை அழைத்திருக்கிற என் ஆண்டவர் என் வலது பக்கத்தில் எனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் என் துணையாக என் அருகிலே என் பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் வாழ்க்கையில் எந்த புயல் வரட்டும், எந்த கொந்தளிப்பு வரட்டும், 10,000 பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அது என்னை அணுகவே அணுகாது. காரணம், நான் யுத்தத்தில் வல்லவன் என்பதினால் அல்ல, நான் பராக்கிரமசாலி என்பதினால் அல்ல. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று போற்றி என்னை பாடினார்களே, அதனால் அல்ல. நீர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது குறிப்பிடுகின்றார். இந்த காலை நேரத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உங்களுடையதாக இருக்குமானால் வாழ்க்கையில் உங்களை எதுவும் அசைக்காது. எப்படிப்பட்ட புயல், எப்படிப்பட்ட கொந்தளிப்பு, எப்படிப்பட்டதான அவமானம், எப்படிப்பட்ட நிந்தை, எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட கவலை, எப்படிப்பட்டதான தோல்வி, அவமானம் எல்லாம் வரலாம். ஆனால் உங்களுக்குள்ளாக நங்கூரத்தை இறக்கினதைப் போல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன விசுவாசம் அது? என் ஆண்டவர் என் கூட எனக்கு பக்க பலனாக அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். அப்படி நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாய் கடவுள் உங்களுக்கு துணையாய் நிற்பதை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு எல்லைகளிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது என்ன வேண்டுமென்றாலும் இருக்கலாம். உங்கள் தொழிலில் நஷ்டமடைந்து நீங்கள் நிற்கலாம், உங்களுடைய வியாதியில் உங்களுடைய சரீரம் குன்றி நிற்கலாம், இன்னும் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். பட் பிலீவ் தட் your God is at your right hand. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.